ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு ரெட் லிட்டில் ஹார்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பீஃப் ஸ்பெஷல் லன்ச் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? பீஃபை ஆல்ரெடி நான் குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஒரு பேன் வச்சு அதில் நமக்கு தேவையான எண்ணெய், நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ இந்த பேன் சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் நான் இதில் கொஞ்சம் சோம்பு, 2 பிரியாணி இலை, 2 கிராம்பு, பட்டை ஒரு துண்டு, கொஞ்சம் ஸ்டார் நீஸ், அப்புறம் 2 ஏலக்காய் இதை சேர்த்து எண்ணெயிலே ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வதக்குவோம். அதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம், இது ஒரு 1 ஃபுல் சைஸ் வெங்காயம். நம்ம வெங்காயம் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம், உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. நீங்கள் எவ்வளோ பீஃப் செய்ய போகிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி. நான் இங்கே ஒரு 3/4 கிலோ பீஃபில் ஒரு 1/4 கிலோ தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு நான் ஒரு வெங்காயம் மட்டும் போட்டிருக்கேன். வெங்காயம் வதங்கும் போது அது மேலேயே ஒரு தேவையான அளவுக்கு, வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறம் இப்போ கருவேப்பிலை, ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை உங்களுக்கு கிடைச்சிதுன்னா அது போடுங்க. நான் இங்கே ஒன்றும் பாதியமாக சன்னில் காய வச்சு எடுத்துகிட்டு வந்த கருவேப்பிலையை நான் இங்கே யூஸ் பண்ணுறேன். இப்போது மசாலாஸ் ஆட் பண்ணிடலாம். மஞ்சள் பொடி, அப்புறம் இது குழம்பு மசாலா, அதாவது தனியா எல்லாம் சேர்ந்து அரைச்சது, அப்புறம் ப்ளெயின் சில்லி பவுடர், அப்புறம் அதே ஸ்பூன் அளவில் கொஞ்சம் பெப்பர், இதுதான் தனியா. இதை நம்ம சேர்ந்து மிக்ஸ் பண்ணி விடலாம். தேவைப்பட்டால் இந்த ஸ்டேஜில் இன்னமும் நீங்கள் இந்த வெங்காயம் மேலே லைட்டாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் இதில் சேர்க்கல. லைட்டாக அது வதக்கிக்கோங்க. அட் த சேம் டைம் அது தீயாமல் பார்த்துக்கணும். தீய போகுதுன்னா கண்டிப்பாக நீங்கள் அதில் எண்ணெய் சேர்த்தாகணும். ஸ்டவ்வை வேணும்னா இந்த டைமில் நீங்கள் சிம்மில் வச்சுக்கலாம். இப்போது இதான் நான் சேர்க்க போகிற பீஃபோட குவான்டிட்டி. ஒரு 2 வேளைக்கு இது வரும்னு நான் நம்புகிறேன். இதை நான் ஆட் பண்ணிட்டேன். அதுலேருந்து லைட்டாக கொஞ்சம் சூப் வாட்டரும் வந்திருக்கு. பட் பரவாயில்ல, அது இப்போ தண்ணி வேகும்போது அது ட்ரை ஆகி எவாப்ரேட் ஆகிடும். இப்போ அதில் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதில் போட்டு நம்ம வறுத்த வெங்காயம், அப்புறம் மசாலா எல்லாமே பீஃபில் மேலே கோட் ஆகணும். அதுக்கப்புறம் இதுக்கு மேலே நான் கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். அப்புறம் அந்த பீஃபில் ஆல்ரெடி உப்பு போட்டு தான் நம்ம வேக வச்சுருக்கோம். ஆனாலும் இதுக்கு மேலே நம்ம உப்பு தேவைப்படும். அதையும் இது மேலே சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்று சேர கலந்து மிக்ஸ் பண்ணி விடலாம். இதே மாதிரி இதை நம்ம ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கலாம் அன்டில் நீங்கள் அந்த பீஃப் அந்த மசாலாவோடு சேர்ந்து ஒரு ஃப்ரையான மாதிரி ஒரு கோட்டிங், ஒரு டெக்ஸ்சர் உங்களுக்கு வரணும். அது வரைக்கும் நீங்கள் அதை வறுத்துட்டே இருங்க. இந்த ஸ்டேஜில் தேங்காய் எண்ணெயை கூட நீங்கள் மேலே சேர்க்கலாம். அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் எண்ணெய் ஃப்ளேவர் பிடிக்காதவங்க இந்த ஸ்டேஜில் இப்படியே அதை நீங்கள் கிறிஸ்பியாக கொஞ்சம் வறுபடுற வரைக்கும் வச்சுருந்து முடிச்சிடலாம். இவ்வளோ தாங்க, சிம்பிள் பீஃப் ஃப்ரை ரெடி. இதில் போட்டிருக்க மசாலா எல்லாம் ஆஸ் பர் யுவர் ப்ரிஃபரன்ஸ் தான். உங்களுக்கு தேவையான அளவுக்கு என்னென்ன வேணுமோ அதை கூட குறைச்சி எல்லாம் போட்டுக்கோங்க. காரமாக வேணுன்றவங்க பெப்பரை கூட நீங்கள் அதிகமாக போட்டுக்கலாம். இல்லை மிளகா பொடியை கூட நீங்கள் இன்னும் அதிகமாக சேர்த்துக்கலாம். எங்களுக்கு இந்த காரம் ஓகே. இதுவுமே எனக்கு காரமாக தான் இருந்துச்சு. பார்க்குறதுக்கு உங்களுக்கு காரம் இல்லாத மாதிரி இருக்குது. அது ஒரு வேளை நீங்கள் யூஸ் பண்ணுற மிளகா பொடியோட காரம் பார்த்தியும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஊருக்கு ஒரு மிளகா ஒரு மாதிரி காரமாக இருக்கும். ஸோ நீங்கள் ரெகுலராக எந்த மிளகா பொடி யூஸ் பண்ணுறீங்களோ அதனுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்கள் அளவை மாற்றிக்கலாம். இப்போது இது ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஒரு பவுலில் மாற்றிடலாம். பாருங்கள் இப்போ எப்படி இருக்குன்ட்டு. ஃபுல்லி ட்ரை ஆகிடுச்சு. மேலே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. அதில் கருவேப்பிலை எல்லாம் வறுந்து கிறிஸ்பியாக இருக்குது. சைட் டிஷ் ரெடி. இப்போ வாங்க மெயின் கோர்ஸ் செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். நான் ஒரு பெரிய கடாய் எடுத்திருக்கேன். அது 2 ஸ்பூன் எண்ணெய் காயட்டும். நம்ம இப்போ செய்ய போகிறது பீஃப் குர்மா. அதுக்கு தேவையான ஸ்பைசஸ் ஆட் பண்ணிடலாம். ஒரு துண்டு பட்டை, ஒரு ஸ்டார் பீஸ், 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 சின்ன துண்டு பிரியாணி இலை, நான் இந்த ஒரு மீடியம் சைஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இதை கலந்து விட்டுக்கோங்க. இது கூட நம்ம இப்போ வெங்காயம் சேர்த்துடலாம். அதுக்கு தேவையான 2 பச்சை மிளகாவும் 2 தக்காளியும் சேர்த்து நறுக்கி வச்சுருக்கேன். வெங்காயத்து கூட அந்த ஸ்பைசஸை கலந்து விட்டு அதை வதக்கலாம். அதுக்கப்புறம் அது கூடவே பச்சை மிளகா 2 கீழி வச்சதை சேர்த்துடலாம். வெங்காயமும் பச்சை மிளகாவும் சேர்ந்து வதங்குறது ரொம்ப முக்கியமான ஸ்டெப். ஸோ தட் அந்த வெங்காயத்தோட காரம் பச்சை மிளகாவோட காரம் அந்த வெங்காயத்தில் இறங்கணும். அதுக்கு தேவையான உப்பும் அது மேலேயே சேர்த்துக்கோங்க. ஸோ தட் வெங்காயத்தில் அந்த உப்பு பிடிக்கும். அது சீக்கிரமாகவும் குக் பண்ண உதவியாக இருக்கும். இப்போ நம்ம மஞ்சள் பொடி, அதுக்கு மேலே
மஞ்சள் பொடி வந்து எண்ணெயில் சேர்க்கணும். அப்போ தான் அதோட வாடை வந்து சீக்கிரமாக போகும். பச்சை வாடை அடிக்காதுன்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப நல்லது. இப்போ இது வதக்குனதுக்கப்புறமா மஞ்சள் பொடியோட வாடை போனதுக்கப்புறம் 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு. எந்த ஸ்பூன் சைஸ்னு அளந்தேனோ அந்த சைஸே போட்டுக்கலாம். அதிகமாகவும் பேஸ்ட் போடணுன்னா தப்பில்லை, போட்டுக்கலாம். அப்புறம் அதோட வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும் எண்ணெயிலேயே. நான் இப்போ ஒரு உடன் ஸ்பேச்சுலா தான் யூஸ் பண்ணுறேன், ஏன்னா என்னோடது நான்ஸ்டிக். அது வதங்கினதுக்கப்புறம் நம்ம இங்கே தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியையும் மிக்ஸ் பண்ணி அந்த தக்காளி மசிகிற வரைக்கும் அதை சிம்லேயோ எண்ணெயிலேயே வைங்க. இந்த மீன் டைம் அதுக்குள்ளே நம்ம வந்து தேவையான அரவையை அரைச்சிக்கலாம். இப்போ இங்கே நான் ஒரு சின்ன ஜாரில் கொஞ்சம் கொத்தமல்லி, அது கூட ஒரு அரை வெங்காயம், 1 ஸ்பூன் சோம்பு, அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி, அது கூடவே வந்து கொஞ்சமாக உப்பு, இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு 5 to 6 கேஷ்யூ, 1 ஸ்பூன் கசகசா, இது கூட ஒரு அரை கை அளவுக்கு தேங்காய். குருமாவுக்கு முக்கியமானது அந்த 3 கொத்தமல்லி, வெங்காயம், தேங்காய். இந்த 3 இல்லாமல் நம்ம குருமா வந்து டேஸ்ட்டாக வராது. இந்த 3 கண்டிப்பாக வேணும். இதை அரைச்சி வச்சுக்கலாம். இந்த மீன் டைம் நம்ம தக்காளி மசிஞ்சு வச்சு அதில் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 ஸ்பூன் குழம்பு பொடி, ஒரு அரை ஸ்பூன் ப்ளைன் சில்லி, அப்புறம் 1 ஸ்பூன் தனியா தூள் போட்டிருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துருக்கேன். இதை வந்து அந்த தக்காளியில் இதோடு சேர்த்து வதக்கி விடுங்க. அதில் இருக்கிற எண்ணெய் அந்த கூட குக் ஆனதுக்கப்புறமா அந்த மசாலாக்குள்ளேயே நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பீஃபை போட்டுக்கலாம். இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ தட் அந்த மசாலா வந்து எல்லா பீஃப்லேயும் சேர்ந்து பிடிக்கணும். இந்த ஸ்டேஜும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம நிறைய தண்ணி சேர்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த மசாலா வந்து இந்த பீஃப் கூட இந்த டைமில் குக் ஆகணும், கொஞ்சம் ஜூஸியாக ஆகணும். இந்த டைமில் உங்களுக்கு ட்ரை ஆகிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. அப்புறம் நான் இங்கே வந்து கொத்தமல்லி வந்து சேர்க்குறேன். கொத்தமல்லி கடைசியாக சேர்க்குறது முக்கியம். அதே அளவுக்கு நடுவில் சேர்க்குறதுனால ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த டேஸ்ட். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து அந்த டிஃப்ரென்ஸை ஃபீல் பண்ணுங்கள். நான் கொஞ்சம் கொத்தமல்லிக்கு அப்புறமா இங்கே 1 ஸ்பூன் அந்த பீஃபை வேக வச்ச சூப் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இங்கே ட்ரை ஆகிடுச்சு. நீங்கள் நார்மல் வாட்டர் ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக சூப் வாட்டர் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நார்மல் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இதை 1 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம டைரெக்டாக நம்ம அரைச்சி வச்ச அந்த அரவையை சேர்த்துக்கலாம். இதில் என்னென்னு நீங்கள் பார்ப்பீங்க, என்னென்ன ஆட் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். இப்போ இது கூட டைரெக்டாக இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இப்போ நம்மக்கிட்ட இங்கே தண்ணியே நம்ம இது வரைக்கும் சேர்க்கல. அதில் சேர்த்த மிக்சியில் நம்ம அரைக்கும்போது சேர்த்த தண்ணியோடு சரி. ஸோ நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருக்கிற சூப் வாட்டர் இருந்ததுன்னா நான் இப்போ அதில் இது சேர்க்க போகிறேன். ஏன்னா நம்ம குருமா வந்து இவ்வளோ திக்காக இருக்கக்கூடாது. ஸோ இதில் நம்ம வந்து கொஞ்சமாக அதோட சூப் வாட்டரை சேர்த்துக்கலாம். நான் இங்கே ஒரு பவுலில் அரை பவுல் மட்டும் சேர்க்குறேன். அப்புறம் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம நிறைய தண்ணி சேர்த்துருக்கிறதுனால நம்ம ஆல்ரெடி போட்ட உப்பு வந்து வெங்காயத்துக்கு தான் போட்டோம். பீஃப் வேக வைக்கும்போது நம்ம உப்பு போட்டிருக்கோம். ஆனாலும் இப்போ நம்ம இவ்வளோ தண்ணி சேர்த்ததுனால இது கூட நம்ம வந்து கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பும் சேர்த்துட்டு இதை மூடி வச்சு கொதிக்க விட்டுடலாம். 5 நிமிஷம் கொதிக்கட்டும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா திறந்து பார்த்து இந்த தண்ணி கொஞ்சமாக சுண்டிருக்கும். இந்த ஸ்டேஜில் உப்பு போதுமான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம உப்பு வந்து பீஃபில் பிடிச்சிருந்தாலும் இப்போ வந்து குறைவாக இருந்த டைமில் இன்கேஸ் நீங்கள் கரெக்டாக போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் செக் பண்ண வேண்டாம். பட் எதுக்கும் நீங்கள் செக் பண்ணி ஒரு பீஃப் தொண்டை வந்து சாப்பிட்டு பார்த்துக்கோங்க, அதில் உப்பு சேருதான்னு. அப்படி சேரலைன்னா நீங்கள் இந்த டைமில் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த கறியிலையும் உப்பு பிடிச்சிருக்கும். அதுக்கப்புறம் இது கொதி வந்ததுக்கப்புறமா நீங்கள் பார்க்குறீங்களே ஆல்மோஸ்ட் ரெடி. பட் இப்போ வந்து நம்ம ஃபைனலாக சிம் குக்கிங் பண்ண போகிறோம். எல்லா டிஷ்ஷஸ்லேயுமே வெஜ் ஆர் நான்வெஜ் இந்த சிம் குக்கிங் ரொம்ப முக்கியம். அப்போ தான் இந்த ஆயில் பிரிஞ்சு வெளியில் வரும். ஆயில் பிரிஞ்சு வெளியில் வரும்போது அது டேஸ்ட்டே தனி. அதுக்கு முன்னாடி நீங்கள் அது சாப்பிடும்போது அது ஹாஃப் குக்டு அரவேக்காடு மாதிரி அன்ஃபினிஷ்ட் குக்கிங் மாதிரி இருக்கும். ஆனால் அது நீங்கள் அந்த ஆயில் வெளில வந்ததுக்கப்புறம் தான் அதோட ஆக்சுவல் டேஸ்ட்டே தெரியும் அந்த டிஷ்ஷுக்கு. அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். நம்ம இந்த ஆயில் வெளி வந்துச்சு. அதுக்கப்புறம் நம்மளோட கன்சிஸ்டன்சியும் பர்ஃபெக்டாக இருக்குது. நம்ம இப்போ இன்னொரு வாட்டி அதை வந்து சிம்மில் வச்சு குக் பண்ணிக்கிறோம். 3rd டைம் நம்ம இப்போ கொத்தமல்லி ஆட் பண்ணுறோம். ஏன்னா கொத்தமல்லி வந்து நான்வெஜ்ஜுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம அது இல்லாமல் எந்த நான்வெஜ்ஜுமே நம்ம செய்ய மாட்டோம். நம்ம வந்து மோர் கொத்தமல்லி ஆட் பண்ண அதோட டேஸ்ட் அதிகமாகுது. இது ஸ்பெஷலி நம்ம குருமாங்கிறதுனால நமக்கு நிறைய கொத்தமல்லி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது.
பார்த்துக்கோங்க. ஃபைனலைஸ்டு ப்ராடக்ட் இப்படி தான் இருக்குது. பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போவே சாப்பிட்ணும் போல் இருக்குது. நம்மளுடைய காம்பினேஷன் இன்றைக்கி வந்து ஒரு குருமா, அது மிதமான காரத்தோடு, அதுக்கு ஒரு ஸ்ட்ரைட் ஆப்போசிட் காம்பினேஷன் பீஃப் ஃப்ரை, அது நல்ல காரத்தோடு. இது ஒரு ஒயிட் ரைஸோட சுட சுட இந்த குருமாவையும் அந்த பீஃபையும் சாப்பிடும்போது நம்மளுடைய வீக்கெண்ட் கம்ப்ளீட் ஆன மாதிரி இருக்கும். வாங்க சாப்பிடலாம். நீங்களே இதை கண்டிப்பாக இந்த காம்பினேஷனை ட்ரை பண்ணிவிட்டு இந்த மெத்தடில் இருக்கிற மாதிரி எல்லா டிப்ஸையும் ஃபாலோ பண்ணி குக் பண்ணி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு சந்திக்கிறேன். அது வரைக்கும் குட் பை.